வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பொற்கொடி. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அதே தான் இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுடைய பஞ்ச அங்கங்களில் இருக்கக்கூடிய 5 விஷயம் அப்படின்னா வாரம், நட்சத்திரம், யோகம், திதி, கரணம். இதில் குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம், செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திதி. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதிக்கு ஏற்றவாறு பொருளாதாரத்தை உயர்த்த அந்த திதி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு வருடம், ஒரு 12 மாதம் நீங்கள் அந்த 12 திதியை சரியாக வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு பொதுவான திதி வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அதாவது வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எந்த ஒரு திதியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு திதி தெரியலை, என்கிட்ட ஜாதகம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடு வேணும் அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகம் தெரியும், உங்களுக்கு திதி தெரியும் அப்படின்னா அதற்குரிய வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 100% ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ திதி தெரியாதவங்க, ஜாதகம் இல்லாதவங்க இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. அதாவது ஒவ்வொரு வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கும் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வாங்க. போய் பார்த்துட்டு உங்களுடைய பொருளாதார உயர்வுக்கான ஒரு வழிபாட்டை மட்டுமே தொடர்ந்து 12 வாரம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் இப்போ நீங்கள் ஒரு முதல் வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு பழனி திரு ஆவினன்குடி போய் அங்கே நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டு, அதே மாதிரி 12வது மாதம் நீங்கள் 12வது மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு போய் திரு ஆவினன்குடி முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வருடத்திற்கான பலன் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செல்வம் ரீதியான ஒரு செழிப்பை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும். செல்வ நிலை மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும். ஸோ திதி தெரியாதவங்க வளர்பிறை சஷ்டியிலிருந்து இந்த வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய செல்வமானது பல்கி பெருகும். நன்றி, வணக்கம்.